வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வந்திருக்குதுன்னு சொல்லலாம். உறவினர் வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, ஒரு நிலையான இலக்கு அடையக்கூடிய காலகட்டம். தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்களுடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்தலாம். பொதுவாகவே 12 ராசிக்குமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயனு பஞ்சபூதங்கள் உள்ளடக்கினதா இருக்கும். ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களுடைய குணாதிசயங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் மேசராசி பொறுத்த வரைக்குமே. மேசராசிக்காரங்க எப்போதுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புனே சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சவாலாக இருந்தாலும் சரி, தைரியமாக கையாள தெரிஞ்சவங்க. மேசராசி அன்பர்கள் இயற்கையிலேயே புத்திசாலின்னு சொல்லலாம். அதே மாதிரி இயற்கையை ரசிக்கிறதுலேயே ஆர்வம் கொண்டவங்க. மேசராசிக்காரங்களுடைய நட்புங்கிறது பல வகையில் நமக்கு நல்லது தான். இந்த ராசிக்காரங்க பல ஆற்றலை உள்ளடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சில நேரம் பிடிவாத குணங்கிறது அதிகம். தான் விரும்புகிற காரியத்தில் அதிகமாக முடிவெடுக்கிறது சில நேரங்களில் இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடலாம். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகமாக இருக்கும். குறும்புத்தனமாகவே எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மேசராசிக்காரங்க இயற்கையாகவே குழந்தைய மாதிரி தான் குணம். சாதாரண விஷயத்த கூட வேடிக்கையாக நினைக்கக்கூடிய இவங்க சில நேரங்களில் கோபங்கிறது அதிகமாக வந்துடுது. ஒரு போட்டின்னு வந்தாலும் சரி, தன்னோட குடும்பத்துக்காக இருந்தாலும், தன்னோட மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக ஒன்றுன்னா முதல்ல வந்து நிற்கக்கூடியவங்க மேசராசி என்பவங்க தான். எவ்வளோ கடினமான போட்டியாக இருந்தாலும் சரி, அதில் எப்போதும் பின்வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட போட்டி போடக்கூடிய நபர் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இயற்கையிலேயே திறன் பெற்றிருக்கக்கூடியவங்க தான் மேசராசி என்பவர்கள். மேசராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்குமே தன்னோட குடும்பம் தான் எல்லாமே, அப்புறம் தான் மற்றதெல்லாம் நினைக்கக்கூடியவங்க. எவ்வளவுதான் கோபக்காரராக இருந்தாலும் தான் குடும்பத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்து மேலே பாசம், மரியாதை அதிக அளவில் வச்சிருக்கக்கூடியவங்க. மேசராசியில் தன்னோட குடும்ப நபராக இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் சிறப்பானவங்கன்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை, தைரியம் கூடவே இருக்கிறதால எல்லா விஷயமும் வெற்றி பெறக்கூடியவங்க. எந்த ஒரு செயலையும் ஒரு துடிப்பு, வேகங்கிறது நிறைஞ்சிருக்கும். எவரையுமே எளிதில் நம்பி விடுறது இவங்களுடைய இன்னொரு பலவீனம். அந்த நம்பிக்கைக்கு இவங்க தப்பி தவறி கூட துரோகம் அளிக்க மாட்டாங்க. அதே மாதிரி எப்போதும் நியாயம் பக்கம் இருக்கக்கூடிய இவங்க சில நேரம் அதிகப்படியான கோவங்கிறது பலவீனமாக அமைஞ்சிடுது. சின்ன வயசுலேருந்தே நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறதால எதுலையுமே முதன்மையை விளங்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இவங்க முடிவெடுக்கக்கூடியது தீர்க்கமானதாக இருக்கும். வாழ்க்கையில் 28 வயசுக்கு மேலே படிப்படியான முன்னுக்கு வரக்கூடியவங்க. அதே மாதிரி மத்தியம வயசுக்கு மேலே, அதாவது ஒரு 45 வயசுக்கு மேலே பெரும் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது எங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. நிறைய வாய்ப்புகள் இன்னும் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தேடி வரும். இவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறதா. முன்கோபம் தான் இவங்களுடைய பலவீனமாகவே அமைஞ்சிடுது. மேசராசிக்காரங்களுடைய இன்னொரு சிறப்பான குணாதிசயம்னா தேனிய மாதிரி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய சொல்லலாம். எதுவுமே செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா மட்டும் இவங்களால இருக்கவே முடியாது. தானும் நல்லா இருக்கணும், தன்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. மேசராசியோட அதிபதி செவ்வாய் இருக்கிறதால சிவப்பு நிறம் தொடர்பான பொருள் நீங்கள் எப்போதும் வச்சிருக்கிறது நல்லது. மேசராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதும் வழிபடக்கூடிய தெய்வம் அந்த கந்தவேல் முருகன் தான். முருகு பெருமான வணங்கி வந்தாவே வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நீங்கள் பெற முடியும். தொடர்ந்து வரக்கூடிய இந்த 15 நாட்களுக்குமே மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து மனசுல ஒரு புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய காலகட்டம். 2க்கும் 7க்கும் அதிபதியாக சுக்கிரன் சுயசாரத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் தான். மனதளவுல நீங்க ஒரு புது தெம்போட களமிறங்க போறீங்க. உறவினர் மூலமாகவும் சரி, நண்பர்கள் மூலமாகவும் சரி, மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க போகுது. இது வரைக்குமே உங்க மேல வீணான பழி எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். குடும்ப வகையிலும் சரி, நண்பர்கள் ரீதியாகவும் நிறைய மனஸ்தாபங்கள், சில நேரங்களில் நம்பிக்கை துரோகங்கள் இழைக்கப்படக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். அது எல்லாமே இனி மாறப்போகுது. இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான். இது வரைக்கும் நிறைய படிப்பினைகள் பட்டதாலேயே அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர போறீங்க. எதிர்காலம் சார்ந்த ஒரு புதிய இலக்கு அடையக்கூடிய காலகட்டம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான். மன தளர்ச்சி இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து இதே வேகத்தோடு செயல்பட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு. தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் கடன் தொல்லைங்கிறது இனி படிப்படியாக குறையும். தடைப்பட்ட பூர்வீக சொத்து விற்பனை கூட இனி தானாக விற்று தீரப்போகுது. முழு தொகையுமே கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. சொந்த வீட்டுக்கு போகலாமாங்கிற மாதிரியான முயற்சி எல்லாமே ஈடுபடுவீங்க. அந்த ஈடுபாடு எல்லாமே இனி நடவாக போகுது. ரொம்ப நாளாகவே நீங்கள் கண்ட கனவு எல்லாமே சாத்தியம். அதே மாதிரி சந்தான பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்த தம்பதிகளாக இருந்தால் அங்கே உங்கள் கனவு நடவாக போகுது.
மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட இனி நிறைய விஷயங்களில் வெற்றி பெற போகிறீங்க. அதே மாதிரி இளம் வயதினராக இருக்கக்கூடியவங்க உங்கள் காதல் திருமணம் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு, பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைச்சி திருமண முயற்சி எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பதவி உயர்வு, இடப்பெயர்ச்சி, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கூட உங்களுக்கு சாதகம். அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் வெற்றிங்கிறது கிடைக்க போகுது. வெளிநாட்டு பயணம் கூட உங்களுக்கு நல்ல வகையில் வெற்றி தான். தொடர்ந்து குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சுட்டு வர பாருங்க. உங்களால் முடிஞ்ச மங்கள பொருளை ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துட்டு வர பாருங்க. இதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பணவரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு குறைபாடுமே இல்லை. சில நேரம் பண வருமானம் இருந்தாலுமே அதிகப்படியான செலவு ஏற்படலாம். இருந்தாலும் அதை சமாளித்து மீண்டு வந்துடுவீங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க. முக்கிய நபர்களுடைய சந்திப்பு இருக்கிறதால உங்களுக்கு மன மகிழ்ச்சிங்கிறது கூடவே இருக்கும். வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், உங்களுக்கு போதிய சலுகைங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதையுமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது சில நேரம் தாமதமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்குன்னு சொல்லலாம். வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே லாபம்தான். தொடர்ந்து வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க பேச்சில் இனிமையும் சாதுரியத்தையும் கூட்டிட்டிங்கன்னா வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரித்தோடு மட்டும் இல்லாமல் லாபங்கிறது கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய கூடுதலான முயற்சி எல்லாமே சிறப்பான பலன்தான். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய வாரமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை சமாளித்து வெளியே வருவீங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் அலுவலகத்தில் மட்டும் கொஞ்சம் சலுகைகள் கிடைக்கிறத கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களுக்கு சிறப்பு. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது உங்களுக்கு மென்மேலும் பலனை கொண்டு வந்து தரும். தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விடியற்காலை வேலையில் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல அற்புதமான பலனை கொண்டு வந்து தரும். வரக்கூடிய காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தலைமை தாங்கக்கூடிய பண்புங்கிறது இயற்கையிலேயே பெற்றிருக்கக்கூடியது தான் மேச ராசி. நீங்கள் விடாமுயற்சியோட தைரியத்தோடு செயல்பட பாருங்க. முன்கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே வீண் தகராறுங்கிறது ஏற்படாது. நிதானமான செயல்பாடு எல்லா வகையிலும் சிறப்பு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி இந்த காலத்தில் குறிப்பாக ஒரு எந்திரங்களை கையாளுற மாதிரி வேலையாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி மேலிடத்துல யாராவது ஒரு அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் உடனடியாக செய்கிறது நல்லது. கொஞ்சம் வாக்குவாதம் எல்லாமே தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரங்கள் எல்லாமே அடுத்தடுத்து ஏற்பட போகுது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம். பேச்சுவார்த்தையால் நிறைய கருத்து வேறுபு ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே மாறப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பந்தவாசம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலமாக கூட மனம் மகிழும்படியான சூழ்நிலை உண்டாகும். பொதுவாகவே மேசராசி அன்புகள் தன்னோட துணையை கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கணும், தன்னோட பிள்ளைகளையும் அப்படி தான் வச்சு பார்க்கணும்னு நினைப்பீங்க. இந்த குணத்தாலேயே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான். எந்த சூழ்நிலையும் உங்களால் மீண்டு வர முடியும். நண்பர்கள் உறவினர்களோட மட்டும் இந்த காலத்தில் அவங்களால நல்ல உதவி கிடைச்சாலுமே கொஞ்சம் பேசி பழகிறப்ப கவனமாக பழக பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க மனசில் வீணான குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் நீங்கள் குழப்பத்தை தவிர்க்க பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கலந்த ஆலோசனை செய்கிறது இந்த வீணான குழப்பத்தை தவிர்க்க முடியும். அதே மாதிரி முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்புகள் கொஞ்சம் உழைப்பு கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. உங்கள் வேலையை கண்டு மற்றவங்களே பொறாமப்படுற அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட போகுது. தொடர்ந்து கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக தீரும். அதே மாதிரி சொல்வாக்கு மட்டும் இல்லை, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் கூட இது வரைக்கும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை உணர்ந்திருக்கலாம். அது எல்லாமே மாறப்போகுது. சில நேரத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகிறதால மன ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமாக தீரப்போகுது. பண விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் மெத்தனை போக்கு காட்ட வேண்டாம். நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க மற்றவங்களோட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கல்வியில் தொடர்ந்து இதே ஆர்வத்தோட படிச்சுட்டு பாருங்க. கல்வியில் சரியான செயல்பாடு இருந்துட்டாவே தேவையில்லாத மனக்கவலைங்கிறது இருக்காது. அதே மாதிரி தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொஞ்சம் இது ரீதியாக பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளரை கவரணும்னா இனிமையான பேச்சுங்கிறது முக்கியம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். கொஞ்சம் அலுவலக சம்மந்தமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். பேச்சு தான் உங்களுக்கு எதிரிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டாவே இந்த காலகட்டம் சிறப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கலாம். உங்கள் செயலில் இது வரைக்கும் நிறைய முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே விலக போகுது. எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு. நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, கோபத்தை குறைங்க, பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, இயந்திர மாதிரியான விஷயங்களை கையாளுறப்ப கவனமாக இருக்க பாருங்கள். புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். முருகப்பெருமானை வணங்கி வர, குலதெய்வத்தையும் தொடர்ந்து வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடர்பாடும் கழிஞ்சிடும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.